ஒரு ஆண் குருவியும் பெண் குருவியும் தன்னோட குட்டி குருவிக்காக டெய்லி தூரமா போய் இர தேடி எடுத்துட்டு வருமா. அப்படி போகும்போது இந்த குட்டி குருவி கூடு விட்டு வெளியில வந்துடக்கூடாது, கழுகுகிட்டையும் பாம்புகிட்டையும் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அது விளையாடுறதுக்கு அது கழுத்துல சின்னதா ஒரு கேரி பேக் மாட்டி விட்டுச்சான். இந்த குட்டி குருவியும் அந்த கூடுக்குள்ள அந்த கேரி பேக் வச்சு ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருந்துதான். சில நாட்கள் போன பிறகு அந்த குட்டி குருவி கொஞ்சம் வளர்ந்து கூடை விட்டு வெளியில வந்து அங்க கீழே இருக்கிற சில சின்ன சின்ன குப்பைகள் இருக்கும்ல, பிளாஸ்டிக் மூடி, குச்சி, அதெல்லாம் எடுத்து அந்த கேரி பேக்குள்ள போட்டு ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தான். இதை பார்த்து அம்மா குருவியும் அப்பா குருவிக்கும் ரொம்ப ஹாப்பியும். நம்ம குட்டி குருவி நம்ம சொல்ற பேச்சை கேட்டுட்டு எங்கேயும் போகல, ரொம்ப பத்திரமா நம்ம கூடுகிட்டே இருக்கு அப்படின்னு யோசிச்சுதான். இன்னும் சில நாட்கள் போன பிறகு இந்த அம்மா குருவியும் அப்பா குருவியும் இந்த குட்டி குருவிக்கு வயசாயிடுச்சு, நம்ம இனிமே அதுக்கு பறக்க சொல்லி தரலாம், அதுவா இர தேட போகட்டும் அப்படின்னு மரத்து மேல உட்காந்து இந்த குட்டி குருவியை மேல பறந்து வா, நாங்க உனக்கு பறக்க சொல்லித்தரோம், நம்ம இர தேட போலாங்கும் போது இந்த குட்டி குருவி எவ்வளவோ ட்ரை பண்ணி பறக்கவே முடியல. காரணம், அது கழுத்துல மாட்டிருந்த கேரி பேக் ஃபுல்லா நிறைய குப்பை. அந்த வெயிட்டு அந்த குட்டி குருவியை பறக்கவே விடல. மாரல் என்னன்னா, அந்த கேரி பேக் தான் நம்ம கொடுக்குற மொபைல். இந்த சின்ன பசங்களுக்கு நம்ம கொடுக்குற மொபைல்னால சோசியல் மீடியால தேவையில்லாத சில குப்பைகள்லாம் அந்த பசங்க அதில் எடுத்து போட்டுக்கிறாங்க. நாளடைவில் நீங்கள் அவங்கள சுயமாக சிந்திக்க சொல்லும் போதோ, கிளாஸை ஃபோக்கஸ் பண்ண சொல்லும் போதோ அவங்களால ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. காரணம், அவங்க மைண்டு ஃபுல்லாக அன்வான்டாக நிறைய திங்ஸ் இருக்கிறதுனால தான். ஸோ அட் எனி காஸ்ட் நம்ம பசங்களுக்கு சின்ன வயசில் மொபைல் கொடுக்க வேண்டாம். அப்படியே கொடுத்தாலும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் முன்னாடி மானிட்டரிங்கில் கொடுத்துட்டு திருப்பி மொபைலை வாங்கிடுங்க. இல்லைன்னா ஃப்யூச்சரில் அந்த பெரிய குருவி வருத்தப்பட்ட மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்துடுவோம். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.